ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல 3ஆம் மற்றும் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே, 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் இது எந்த வருஷம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1790ல இருந்து 1792 இந்த 2 வருஷத்துல தான் நடந்திருக்கும். இது யாருக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேய அதிகாரி கூடிய காரன் வாலிஸ்க்கும் நடுவில் நடந்திருக்கும். எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்துல வருஷம் 1792ல. இது வந்துட்டு ஒரு உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வந்துரும். எந்த உடன்படிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792ல போட்டிருக்க ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறமா இருக்கனால இந்த உடன்படிக்கை போட்டு முடிச்சுக்குவாங்க. சோ ஆங்கிலேயர்கள் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மூலமா வந்து திப்பு கிட்ட பல விஷயங்கள் வந்து கேட்டுருவாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையில என்ன கேட்பாங்க பாத்தீங்கன்னா, திப்பு ஆட்சியில பாதியை தங்களுக்கு கொடுக்கணும். 3.6 கோடி ரூபாய் வந்துட்டு போருக்கான இழப்பீடா கொடுக்கணும். திப்புவோட 2 பசங்களையும் பிணை கைதிகளா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் திப்பு கிட்ட வற்புறுத்துவாங்க. அதுதான் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. அடுத்து பார்க்க போறது 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1799. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3வது ஆங்கிலேய மைசூர் போர்ல வந்துட்டு திப்பு வந்துட்டு தோல்வி விட்டதுனால அது இல்லாம அவர் வந்து நிறைய அவமரியாதை பண்ணிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். அந்த அவமரியாதையை வந்துட்டு மறக்காம அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவர் இந்த போர் வந்து ஆரம்பிப்பாரு திப்பு. பாத்தீங்கன்னா இவர் யார்கிட்ட ஹெல்ப் கேட்பாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நட்புற நாடுகள்கிட்ட வந்து தூது அனுப்பி அவங்க கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் பண்ற கிடையாது. பிரெஞ்சுல இருந்து சில ஆளுங்க வந்து வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்துல ஒரு ஜகோபியன் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. ஒரு ஜகோபியன் கழகம் அப்படிங்கறது ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. பிளஸ் சுதந்திர மரம் அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு இங்க வந்து நிறுவுவாங்க. யாருன்னா பிரெஞ்சுக்காரங்க திப்பு கிட்ட கொண்ட அந்த நட்புறவின் காரணமா இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போருக்கான ஒரு பெரிய காரணமா அமையும். இது யாருக்கும் நடுவில் நடக்கும் பாத்தீங்கன்னா திப்புவுக்கும் வெல்லஸ்லி பிரபுவுக்கும் நடுவில் நடக்கும். 3வது ஆங்கிலேய மைசூர் போர் காரன் வாலிஸ்க்கும் திப்புக்கும் நடுவில். 4வது ஆங்கிலேய மைசூர் போர் வெல்லஸ்லி பிரபுவுக்கும் திப்புக்கும் நடுவில் நடக்கும். இதுல அசிஷலா வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிருவாங்க. அதனால இப்ப என்ன ஆகும்னா வந்து அந்த 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரோட முடிவுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா திப்புவை வந்துட்டு கொன்னுருவாங்க. அந்த போர்ல வந்து கொன்னுருவாங்க. கொன்னுட்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்தை பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிட்டு அதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஹைதர் அலிக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சது யாருன்னா உடையார் வம்சம் பார்த்தோம். அந்த உடையார் வம்சத்துல இருக்கக்கூடிய அப்ப இருக்கக்கூடிய ராஜாவான 3ஆம் கிருஷ்ணராஜா அப்படிங்கிறவர்கிட்ட வந்துட்டு மைசூரை ஒப்படைச்சிருவாங்க. இதுதான் வந்து நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் பத்தியும் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் பத்தியும் பார்த்தோம். அடுத்த வீடியோல ஆங்கிலேய மராத்திய போர் பத்தி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.